இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்டோ பார் டிசைனானு ஷாக் ஆகலாங்க. நான் இங்கே ஆல்கஹாலை பற்றி பேச வரலைங்க, ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேச போகிறேன். அந்த பிரின்சிபல்ஸ் கஃபேக்கும் பொருந்துங்க, லக்ஸரி ஷோரூமுக்கும் பொருந்தும். அதே தான் இந்த ரெஸ்டோ பாருக்கும். ஒரு நல்ல கமர்ஷியல் இன்டீரியர் அழகாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, அங்கே வர்ற கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்குமே எஃபிஷியண்டாக ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணுங்க. மெயினாக அந்த பிஸ்னஸ்க்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வரணுங்க. நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் ரீசெண்டாக நம்ம பண்ண ரெஸ்டோ பாரோட டிசைனை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கன்சிடர் பண்ணது கஸ்டமரோட ஃப்ளோ, எப்படி மூவ் ஆவாங்க, எந்த மாதிரி சீட்டிங் அமைக்கணும், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளானிங் பண்ணுங்க. இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உள்ள வர்ற கஸ்டமர் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தவங்க. சீட்டிங் பிளேஸ் எங்கே இருக்கணும், வாஷ் ஏரியா எங்கே இருக்கணும், பாரோட கவுண்டர்ஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் ப்ராப்பராக பிளானிங் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கமர்ஷியல் இன்டீரியர்ஸில் நிறைய பேர் பிரைட் லைட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெஸ்டோ பாரில் நாங்கள் சட்டிலான ப்ளூ கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் அதே நேரத்தில் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுங்க. லைட்டிங்கிறது ஒரு டெக்கரேட்டிவ் டூலே கிடையாதுங்க, அது நம்ம பிஸ்னஸ்க்குரிய டூலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணுவோங்க. கலர்ஸை பொறுத்தல நாங்கள் நிறைய கலர்ஸ் செலக்ட் பண்ணலங்க. 3 கலர், கிரே கலரு, உடன் கலரு, ப்ளூ கலர். இந்த 3 கலரில் தான் எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே லைட்டிங் ஆம்பியன்ஸுமே இருக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அது வர்ற கஸ்டமருக்கு ரெஸ்டோ பார்க்குள்ள வந்த உடனே ஒரு ப்ரீமியம் பிளேஸ்க்குள்ள வந்த ஃபீலை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப முக்கியமாக ப்ரைவேசி கொடுக்கறதுக்காண்டி தனித்தனி கேபினெட் மாதிரி வச்சோங்க. நிறைய இடங்கள்ல ஓப்பனாக இருக்கிறப்போ விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க. அந்த தயக்கத்தை உடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் கேபின் மாதிரி டிசைன் பண்ணதுனால கம்ஃபர்டபுளாக கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுங்க, கஸ்டமர் உள்ளக வந்தோடனையும் எதை ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு, அதுக்கு பேரு ஃபோக்கல் பாயிண்ட்டுங்க. அதையுமே ப்ராப்பரா டிசைன் பண்ணும். இந்த பாரோட மெயின் அட்ராக்ஷனே அங்க அடுக்கி வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே தாங்க. அதை அழகா அக்ரிலிக் ஷீட்ல டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஆம்பியன்ஸ் செட் பண்ணுவாங்க. ரெஸ்டோ பார்க் மட்டும் கிடையாதுங்க, கமர்ஷியல் பிளேஸ்ல நீங்க எந்த இடம் டிசைன் பண்ணாலுமே கஸ்டமர் ஃப்ளோ, லைட்டிங் ஆம்பியன்ஸ், ஃபோக்கல் பாயிண்ட், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணி டிசைன் பண்றப்போ தான் டிசைன் சூப்பரா வருங்க. டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.